என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. ஒரு நல்ல நடிகர் இருக்காரு, அவர் இயக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் தேவை. இயக்குனர்கள் அனைவருமே கோடம்பாக்கத்துல இருப்பாங்க சென்னையில. நம்ம மாப்பிள்ள இருக்கான், எதுக்கு அவனுக்கு ஒரு போனை போட்டு ஒரு நல்ல இயக்குனர் பிடிப்போம். போகுது. ஹலோ, மாப்பிள்ள, நான் தான் பேசுறேன். எப்படியா, நல்லா இருக்கியா? சரி, அந்த கோடம்பாக்கத்துல தான் இருக்க நீ. நல்லா இருப்ப அங்கே இரு. எனக்கு ஒரு உதவி செய்யணுமே, ஒரு நல்ல இயக்குனரை எனக்கு புடிச்சு கொடுயா. ஆமாயா, ஒருத்தர் நடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு நல்ல இயக்குனரை புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நடிப்பாருயா. ஆமா, பட்ஜெட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதுல எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். இயக்குனர் மட்டும் நல்ல இயக்குனரா வேணுமாப்பா. ஆமா, கூப்பிடுறியா? என்ன வாங்கிட்டான கூப்பிடு. சரி சரி, மறந்துடாத, முக்கியமா ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாம என்ன கூப்பிட்டுரு. சரியா. ஏப்பா, என்ன திடீர்னு இயக்குனர்லாம் தேடுற? சினிமாவில நடிக்கணும்னு ஆசை வந்துருக்கியா? கேமரால நின்று 2 வீடியோ போட்டதே உனக்கு சினிமாவில நடிக்கணும் ஆசை வந்துருக்காங்க. அவன் சினிமாவில இருக்கேன் பூரா மக்களுக்கு வேலை செய்யணும்னு அரசியல் வரணும்னு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க உடனே சினிமாவுக்கு போறேங்கிற? நான் நடிக்க போல. யாரு? அண்ணன் திருமாதான் அப்படின்னு சொன்னாரு. ஓ, திருமாவளவன் நீங்க நடிக்க போறாரா? இவரு நடிக்க போகல. சரி, இந்த 2-3 நாளா இந்த இணையத்தில் வந்து திருமாவை இவர் இயக்கிறார், அவருக்கு இயக்கிட்டு இருக்காரு சொன்னதுக்கு அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு, என்னையெல்லாம் யாராலும் இயக்க முடியாது, எனக்குலாம் இயக்குனரே கிடையாது, அந்த அளவுக்கு நான் பயங்கரமான ஆளு, என்னை வச்சு இயக்கவே முடியாது யாருனாலையுமே அப்படின்னு சொன்னாரு. என்ன பிரச்சனைனா, இந்த ஆதவ அர்ஜுன் சொல்லி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரு, அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அதிகார பகிர்வு, எங்க தலைவர் வந்து 40 வருஷமா களத்தில் நிக்கிறாரு, அவருக்கு துணை முதல்வர் வேணும். இந்த சினிமாவில் நடிச்சவங்களா முதலமைச்சர் ஆகுறாங்க, 4 கூட நடிச்சவங்களா நான் முன்னாடி வந்தவங்களா துணை முதல்வர் ஆகுறாங்க, தலைவர் ஆக வேண்டாமா கேள்விதான். அது கேட்டதுக்கு உடனே மீடியாக்கள் ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, திருமாவளவன் இந்த மாதிரி இயக்குறாங்க, இவரு இயக்குறாரோ அவர் இயக்குறாரோ சந்தேகம் கிளப்பிட்டாங்களாமா. உண்மையிலே சினிமாவில நடிக்க போறாரு என்னவோ, ஆக்ஷன் படமா இருக்குமோ இல்ல காமெடி படமா இருக்குமோ இல்ல த்ரில்லிங்கான படத்துல நடிப்பாரோன்னு நினைச்சேன். அப்படி இல்ல நடிக்கலாம் மாட்டாரு. நீ வேற என்னன்னா, இந்த சூழ்நிலையில சிக்கிறாரு, அது கூட்டணி தர்மம் ஒரு வாக்கா, அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அதனால இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி ஒரு திணறிட்டு இருக்கிறாரு. அதுலதான் சொல்லிக்கிறாரு, என்ன இயக்க முடியாது. இந்த வெள்ளம் ஜனநாயகம் ஒரு மாநாடு இருக்குல்ல, அந்த மாநாடு கூட நான் பாட்டுக்கு பேசிட்டு பேசிட்டேன், பேசும்போதே வந்துருச்சு சொல்லிட்டேன். சரி, அதே போல அது வெற்றிகரமா மிக பிரமாண்டமா நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல வெள்ளம் ஜனநாயக மாநாடு. அதே போலதான் இனி அக்டோபர் 2ஆம் தேதி மகளிருக்கான மாநாடு, மது மற்றும் போதைவெளிக்கு மாநாடு நடத்துறாருல, அதுவும் நானே தான் முடிவெடுக்க சொன்னேன். நான் தன்னிச்சையாவே முடிவெடுக்கிறேன், என்னையில யாரும் இயக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, இப்ப தன்னிச்சையா முடிவெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது விசிகால திருட்டு குட்டிக்க இந்த ஊபிஎஸ்சியா சீமான் அண்ணன் இந்த மாதிரி தான் தன்னிச்சையா முடிவெடுப்பார். இந்த கட்சிய நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை கட்டாயம் பண்ணி உருவாக்கி எவ்வளவு லட்சம் இளைஞர்கள் உருவாக்குது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அவர் வந்து முடிவெடுத்தாருன்னா, இங்க பாத்தீங்களா, அவர் 2ஆம் கட்ட தலைவர்களை யாரையுமே உருவாக்கல, எல்லா முடிவும் அவரே தான் எடுக்கிறாரு, சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அண்ணன் திருமாவே அதைத்தான் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கேப்டன் இருக்கிறாருன்னு வச்சுக்க, அந்த கப்பலை இயக்கக்கூடியவர் கேப்டன். இப்ப நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியுது. அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கேப்டன் திருமாவளவன் சொல்றேன். ஆமா, ஆனா அவரை செயல்பட விடுறாங்களாங்கிறது வேணும்ல. இப்ப பாரு, அவரு கேப்டனா இருப்பாரு, அவர் வண்டியை ஓட்டலாம்னு போய் எல்லாம் பண்ணும் போது இந்த பக்கம் இந்த வன்னி அரசுன்னு ஒரு ஆளு, அவர் என்ன துணை பொதுச் செயலாளர் தலைவர இந்த பக்கம் போகாதியா, இப்படி பிடிக்கா லெப்ட்ல விடியா அப்படின்னாரு. அவரு வந்து யதார்த்தமா லெப்ட்ல திருப்புவாரு. அந்த பக்கம் இந்த சிந்தனை செல்வன் ஒருத்தர், அவன் சொல்றது கேட்காத தலைவர இந்த பக்கமா ரைட்ல விடு தலைவர அப்படின்னா, அப்புறம் அவங்க உடனே ரைட்ல திருப்பிட்டு கிடப்பாரு. அப்புறம் ரவிக்குமார் நம்ம நேரமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கிட்ட ஓட்டுறதுன்னு தெரியாம குழம்பு போய் 6 ஸ்தானவாசல் வச்சிருக்காரு. தலைவர திருப்பி யூ-டர்ன் போடு தலைவர போடியா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப என்னன்னா, இதெல்லாம் ஆதவ அர்ஜுன் வந்து
அந்த திசைமானி கடிய மிஷின் இருக்குல்ல, கூகுள் மேப் அதை வச்சு சொல்லுவாரு, தலைவரே நம்ம இந்த மாதிரி திசையில போனோம்னா தான் நம்ம சரியான பாதி இதுதான் தலைவரே அந்த திசைமானி வச்சு சொல்லுவாரு. அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டு இருக்கிற போது இவர் என்ன சொல்றாரு, என்னை எல்லாம் யாரும் இயக்க முடியாது. இதுதான் அப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்லுவாரு, நான் பேருந்து ஓட்ட போறேன், நான் தான் டிரைவர், நான் தான் முடிவு பண்ணணும் பேருந்த பத்திரமா கொண்டு இறக்கி விடுவேன்னு. அதனாலதான் அண்ணன் சர்வாதி ஏறியா இருப்பாரு. சில பேர் வருவாங்க போவாங்க, ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னா அந்த இலக்க தமிழ் தேசிய இலக்குன்னு சொல்லி வச்சிருக்காருல்ல, அண்ணன் மட்டும் தான் முடிவெடுத்து போக முடியும். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த இயக்குனர் சொன்னே அது வேற நம்ம மண்டக்குள்ள வந்துருச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமானே ஒரு சிறந்த இயக்குனர். அவர் சினிமாவில சிவனேன்னு இயக்கிட்டு இருந்தா ரஜினி, கமல், விஜய், அஜித், சிலம்பரசன் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் வச்சு மிக பெரும் நடிகர்கள் வச்சு அழகா கதை எழுதி இந்த 10-15 வருஷத்துல பல கோடிகள் சம்பாதிச்சு ஓஎஸ்காரங்களே இடத்த வாங்கிட்டு சிவனேன்னு செட்டில் ஆயிருக்காங்க. இந்த தமிழ் தேசியம் சொல்லி ஒண்ணு கொண்டு வரக்காங்க பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு வந்தது. இப்ப எவ்வளவு அவதூறு பேசுங்க, இழிச்சொலை எல்லாம் மாறிட்டு இன்னுமே அண்ணன் களத்துல சரியா நின்றுட்டு இருக்காரு. எந்த கூட்டணிக்கு போகாம யாரையும் நம்பி இருந்த தம்பில எந்த பக்கம் அடமானம் வைக்காம சிறப்பா போயிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் தமிழ் தேசியத்தை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கிற போது இப்ப ஆதவர்ஜன் சொல்றாருல்ல, அந்த விஷயம் என்னன்னா அவர் சொன்ன விஷயம் 100% உண்மை சரியானது அப்படின்னு யாரு சொல்றாங்க, சங்க தமிழன் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கட்சியை இளைஞரணி பாசறை செயலாளரே சொல்றாரு. அவரும் சொல்றாரு, இந்த விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் திருத்த குட்டிகள் கீட்டா குட்டிகள் 2 பேர் இந்த 2 நாளா அங்க புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தண்டா விடுதலை சிறுத்தைகளை சரியான பாதையை கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் சரியான ஆள் சிக்கி இருக்கிறான். இப்ப மீதி இருந்த ஆளுகள் இந்த வன்னி அரசு, சிந்தனை செல்வன், இந்த அப்புறம் யாரு சானவாசி, ரவிக்குமார் இவங்க பூரா திமுகவோட அடிமையாவில வேலை செய்யறாங்க. பின்ன இப்ப விடுதலை சிறுத்தை சீட்டா குட்டிகளுக்கு பூரா தெரிஞ்சு வச்சு எம்எல்ஏ எம்பி ஆக்கி விட்டாங்க. ஆனா அவங்க ஆக்கி விட்டாங்க. அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா, நீ ஓட்டு போட்டதுல உனக்கு விசுவாசமா இருப்பாங்களா? அப்ப இங்க மக்கள் நலம் முக்கியம் இல்ல, மக்கள் நலம் எந்த மக்களுக்கு? சிறுத்தை குட்டிகளோட நலம் முக்கியம் இல்லையா? அது எதுக்கு? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் இனி அம்பேத்கர் இயக்கம் அப்படி இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க. அதான் அம்பேத்கருக்கு சொல்லுவாங்க ஐயா. சரி, ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்காங்களா? இதுவரையிலும் நடந்ததில்ல. அது இப்ப சரியா செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சங்க தமிழ் என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜன் தான் அந்த நூலகத்தை படிச்சு இந்த நூலை படிச்சு எங்க தலைவருடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே வந்து அப்படியே பிரதிபிக்கிற அவருதான் உண்மையான தொண்டனா செயல்படுறாரு அப்படின்னு சங்க தமிழ் சொல்றாரு. சரி, இதுக்கு வந்து அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் அப்படியே ஆதவர்ஜனும் ஒரு சங்கிங்கிறாரப்பா. ஐயா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கா, தமிழ்நாட்டு அரசியல பாரதிய ஜனதா எதிர்த்து யாராவது குரல் பதிவு ஏதாவது பேசிட்டோம்னு வையா, ஒரு குரல் எழுப்பிட்டோம்னா பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திமுக யாராவது விமர்சனம் பண்ணிட்டு சங்கீவன் அப்படின்னு கைக்கூலி பிஜேபி கைக்கூலி இப்படித்தான் சொல்லுவானுங்க. இந்த ரெண்டா தவிர அவங்க சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அந்த அளவுக்கு அலசி அரைஞ்சு பார்க்கலாம் கூடாது. அந்த மாதிரி திமுகவுல, அதாவது திமுகவுக்கு ஆராசா சொன்னார்ல, ஆராசா கிட்ட அண்ணன் தங்க தமிழன் வந்து சரியா 4 கேள்வி கேட்டாரு. என்ன சொன்னாருன்னா, அண்ணன் நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆராசா அண்ணன் இந்த வேங்க வயன்னு சொல்லி இருக்குல்ல, அது பல மாதங்கள்ல பல வருடங்களா நடக்குது, அப்போல நீங்க வந்து பேசலையே, இன்னும் வரல குரலே கொடுக்கலையா அப்படின்னாரு. அதுக்கடுத்தா இந்த மேல்பாதின்னு ஒரு ஊர் இருந்துல்ல, அந்த ஊர்ல அந்த பையன் தாழ்த்தப்பட்டு வந்தானே, ஊர் பக்கத்து ஊர் தானே அது, அந்த ஊர் பக்கத்து ஊர்ல இந்த அந்த மாதிரி பிரச்சனையாச்சு. வன்கொடுமை சட்டத்துல எல்லாம் போட்டிருக்கானே, அதுக்கும் வாய் திறக்கலையா ஆராசா? அது மட்டுமா? அப்படி அதுக்கு எடுத்து சொன்னாரு, இந்த மேலவளவன் ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல 8 பேர்த்த கொண்டாங்கல்ல, வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தன் வந்து மாவீரன் முருகேசன். அவரு யாரு? அவருக்கு ஏதாவது நீ பேசிக்கிறியானே, நீ வாய் திறந்திருக்கானே, திமுக ஒரு மலர்வனை வச்சு வணக்கம் செலுத்திருக்கானே, இன்னைக்கு வரல விடுதலை சித்தனை பண்றாங்க அப்படின்னு கேட்டதானே அண்ணன் சங்க தமிழன். சரியா? இப்ப யார கேட்டிருக்காரு? ஆராசாவை. எதுக்காக கேட்டிருக்காரு? ஆராசா வந்து ஆதவர்ஜன் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாதவரு, இவரு எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டதுனால, இப்ப ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு வேணும்னு கேட்டது இவ்வளவு ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. அவங்க தலைவரே அமைதியாக்குற போது துணை பொதுச் செயலாளராக இருக்கிறது ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க. ஏன் ஆராசா அனுப்புறாங்க? ஒரே சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டு மூடிக்கிட்டு சாகட்டேன் அப்படின்றது திமுகவோட குள்ள நெறிக்கான வேலை ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்குது. சரி, இப்ப வந்து ராஜா இருக்காருல்ல, அவர் இந்த சமூக நீதியை காக்கறம்ங்கிற கட்சியில தானே அங்க வேலை செஞ்சுக்கிட்டு. ஆமா, இப்ப அவர் வந்து பெரம்பலூர் தொகுதி அவருக்கு சொந்த ஊர் தானே. ஆமா, அந்த தொகுதியில நின்று போட்டியிட வேண்டியதான தேர்தல்ல அந்த தொகுதியை மாத்திட்டாங்கல்ல, உடனே நீலகிரியில உடனே போடுறாங்க. தனி தொகுதி அங்க மாத்தி அது பொது தொகுதி ஆக்கிட்டாங்க. பொது தொகுதியில ஏன் நிக்க முடியல?
அங்க வந்து வேற ஆள் நிப்பாங்கல்ல. உனக்கு வந்து பொது தொகுதியில நிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படலாமா? ஆமாஜா. அப்புறம் என்ன இவன் சமூக நீதியை காக்க போறேன்? அப்போ நம்மளுக்கான அதிகாரம் அந்த பகிர்வு இருந்தா தானே நம்ம இந்த வந்து ஒவ்வொன்றையும் கேட்டு நம்ம உரிமையை பெற முடியும்னு ஆத வச்சும் சரியா தனியா பேசிட்டாப்ல. கரெக்டாதான் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஆரச வந்து ஆதரவு ஆதரவா இருந்திருக்குமே தவிர திமுக பக்கம் ஆதரவா கூடாது. சங்க தமிழன் என்ன சொன்னாரு, இப்ப நீ வந்து இவ்வளவு தூரம் பொங்குறீங்களே, நீங்க இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க, அதே போலதான் ஆதரவு அவரோட கட்சிக்கு அவரு தலைவர் முதல்வர் ஆக்கிறதுக்கு அவரு விசுவாசம், அவரை ஏற்றுக்கொண்ட தத்துவம் கொள்கை சரியா இருக்குனாலும் அவரு சரியானது கேட்கிறாரு அப்படிங்கிறவர. இப்ப இதுல என்னன்னா இந்த இந்த அம்மணி வள்ளியா ஆமணி வள்ளி அம்மணி வள்ளி என்ன சொல்லுதுன்னா, அதாவது 26 தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருந்து பிளவு உருவாக்குறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது யாரா இருக்கான்னு பார்த்தா ஒன்ன பார்த்தா சங்கியில இருக்கிறாங்க, இல்லாட்டி திரள்நிதி தம்பியில இருக்கிறாங்கயா. ஓ, நான் தமிழர் வேலை எழுதிருக்காரு. இப்ப நாம என்னன்னா, நம்ம இது வரைக்கும் ஆமணி வேலையை பத்தி பேசவே இல்ல. வந்து மாட்டுதே. ஆமா ஆமா சொல்லுவா. உண்டில் குளிக்காக்கா, உண்டில் குளுக்கறது தப்பு இல்ல, சரியா? உண்டில் குளுக்கிற இடத்துல இருந்து வெள்ளம் குளிக்கிட்டு இருந்தாலும் அவங்கள பரவாயில்ல, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரலாம் உண்டியல் குளிக்கிட்டே கட்சி சரியா சொல்லுவா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். 25 கோடி பணத்தை பெட்டி வாங்கினீங்கல்ல, பெட்டி பெட்டியா பணத்தை வாங்கிட்டு திரள் நிதி வாங்கினா தப்பு இல்ல, பெட்டி வாங்கினா தப்பு. 25 கோடி 25 அங்க 10 கோடி இங்க 15 கோடி ஒண்ணும் இல்ல. உண்டில் குளிக்கு போய் பெட்டி வாங்குற கட்சி ஆயிட்டீங்கல்ல. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பெட்டி வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி சேல்ரா போட்டு தானே ஆகணும். இப்போ கூட்டணியில பிளவு வந்துருமே நினைக்கிறீங்க. மக்கள்ல இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. கள்ளக்குறிச்சியில மது குடிச்ச எத்தனை பேர் இறந்தாங்களே, அப்ப எங்க போய் எந்த ஆம்னி பஸ்ல போயிட்டு இருந்தாங்க தெரியல. ஆம்னி பஸ் ட்ரெயின்ல போயிட்டாங்க, வந்துட்டு பிளைட் புக் பண்ணி போயிட்டாங்களே, போயிருப்பாங்களே தெரியல. சரி, அது ஒண்ணு இருக்குது. இந்த மேல் பதிப்ப சொன்னோம்ல, அந்த பிரச்சனை இப்ப எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல. இந்த மேல உலக பிரச்சனை எப்ப எங்க போனாங்க தெரியல. இந்த மேகவயல் பிரச்சனை எப்ப எங்க போயிருந்தாங்க தெரியல. இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அதே திமுக அதே ஆள் தான், அதே வசனம் தான். ஒண்ணு தம்பிய இல்லாட்டி சங்கியா. திமுக எதிர்த்து யாரு பேசினாலுமே சங்கியா இல்லாட்டி வந்து வேலையை முடிஞ்சு வச்சா. இந்த பெட்டி வாங்கிட்டு அந்த கட்சிக்காக இவ்வளவு விசுவாசமா இருக்க கூடாது. மக்கள் நலக்காக வந்ததா பொது உடைமை கட்சி. அந்த பொது உடைமை கட்சியில இருந்துட்டு இப்படி வாயை பொத்திட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. வருமா தப்புக்கா? அது வந்து தொழிலாளர் துறைக்காகவே அந்த கட்சி பாடுபடுற கட்சின்னு சொல்லி 3 வருஷத்துல ஏதாவது ஒரு இடத்துல தொழிலாளருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிருக்கா கம்யூனிஸ்ட்? எந்த தொழிலாளருக்காக நீங்க வந்து நின்றுருக்கா? அரசு போக்குவரத்து காலத்துல பிரச்சனை, மருத்துவர் செவிலியர் பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை நடக்குது. அதையெல்லாம் பத்தி கேட்கல. எதுக்கும் ஒருத்தரும் ஒரு கம்யூனிஸ்ட்காரன்னு குரல் கம்முன்னு இருக்கிறாங்க. கம்முனுக்கு கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாம் கேட்காம 25 கோடி பேசுது. 26 தேர்தலுக்கு ஏதாவது அதிகமா கேட்பாங்க. 30 கோடி கூட வாங்கலாம் கம்முன்னு இருக்காங்க. உண்மை குளிக்க இவ்வளவு ஆமணி வந்து ஆடிட்டு வந்துருக்கீங்க. திரள்நிதி வாங்கினாலுமே சரி ரொம்ப வந்து நிக்கிற. நீங்க ஏதாவது திரள்நிதி போட்டிருந்தியா? இல்ல பெட்டி வாங்கி கம்முன்னு இருக்கேன். அதோட நிறுத்திக்கிறேன், தம்பி விட்டு வச்சுக்காதீங்க, கொடுத்ததோட நிறுத்திக்க முடியல. இப்படியாட்ட வந்து திமுகவுல கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டி திரியுறாங்க. வளர விடுறது இல்ல, விடுதலை கட்சியும் வளரக்கூடாது, வளரக்கூடாது. மொத்தத்துல திமுக மட்டும் மொத்தமா நாட்டை பூரா கொள்ளையாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. திமுக வேற இல்ல, எல்லாமே தனித்தனி, கம்யூனிஸ்ட் தனின்னு மாத்த போறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இது மக்கள் தான் பார்த்து நல்லபடியா உணர்ந்து 26 தேர்தல் பார்த்து யாருக்கு நேர்மையா நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்க செலுத்தணும். அதுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சரி, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.